ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா தட் சண்டே மார்னிங்கோட கண்டினியூஷனில் உங்களுக்கு பிக்டோகிராமர்னு ஒரு டாபிக் கொடுத்துருப்பாங்க. அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அட்வெர்பு தான். அட்வெர்புனா என்ன? உங்களுக்கு வெர்பை மாடிஃபை பண்ணி கொடுக்கறது தான் அட்வெர்பு. அதாவது வெர்போட குவாலிட்டி. இப்போது ஜாய் லிவ்ஸ் டவுன் ஸ்டேர்ஸ். இப்போ ஜாய் வசிக்கிறாங்க. எங்கே வசிக்கிறாங்க? டவுன் ஸ்டேர்ஸ், கீழே வசிக்கிறாங்க. ஸோ வெர்பை மாடிஃபை பண்ணுறது தான் அட்வெர்பு. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எதுலலாம் வரும்னா பிளேஸு, ஃப்ரீக்வன்சி, மேனரு, டைம். பிளேஸ்னால் அந்த அந்த சென்டென்ஸில் உள்ளது, அதாவது அந்த ஆக்ஷன் எங்கே நடக்குது. இன்னொன்று அந்த ஆக்ஷன் ஃப்ரீக்வன்சிங்கிறது எத்தனை தடவை நடக்குது, எப்படி நடக்குது. மேனர் அப்படிங்கிறது அந்த ஆக்ஷன்லேயே உள்ள மேனர். இப்போ ஹாப்பிலி அப்படிங்கிறது உங்களுக்கு மேனரில் வரும். டைம் அப்படிங்கிறது எத்தனை தடவை. இன்னொன்று இயர்லியரு, டுமாரோ, எஸ்டர்டே, இதெல்லாம் டைமில் வரும். ஜாய் லிவ் டவுன் ஸ்டேர்ஸ். ஸோ இதில் நம்ம பார்த்துட்டோம். இது எதில் வரும்? பிளேஸில் வரும். ஷீ ஆஃபன் விசிட்ஸ் ஹர் பேரண்ட்ஸ். ஆஃபன் அப்படிங்கிறது என்னது? அடிக்கடி. ஸோ அவள் அடிக்கடி அவங்க கிராண்ட் பேரண்ட்ஸை விசிட் பண்ணுறா. இப்போ இது எதில் வரும்? ஃப்ரீக்வன்சியில். ஷீ டான்ஸஸ் ஹாப்பிலி. ஹாப்பிலி அப்படிங்கிறது மேனர். ஷீ ரீசன்ட்லி ஏட் ஃபலோடா. ரீசன்ட்லி அப்படிங்கிறதும் என்னது தான்? டைம். நெக்ஸ்ட்டு, த கார் வாஸ் மூவிங் too fast. The lift is moving slowly. Jonah did her classwork neatly. Kirthivasan arrived late. Paul always plays cricket with his friends. Always. Suguna often helps her mother at home. நெக்ஸ்ட்டு, இதில் சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் அட்வெர்பு என்னன்னு கண்டுபிடிச்சி அந்த அட்வெர்பு எதுக்கு கீழே வருது அப்படிங்கிறத இந்த பாக்ஸில் ஃபில் பண்ணோம். இப்போ ஃபஸ்ட்டு, ஆனந்த் ஹேஸ் டிசைடட் டு சப்மிட் ஹிஸ் ப்ராஜெக்ட் டுமாரோ. டுமாரோ அப்படிங்கிறது எதில் வருது? டுமாரோ அப்படிங்கிறது உங்களுக்கு டைமில் வரும். ஸோ அப்படியே எழுதிட்டு இந்த பாக்ஸ்லேயும் ஃபில் பண்ணிடலாம். த கேட் ரேன் பிஹைண்ட். பிஹைண்ட் அப்படிங்கிறது பிளேஸ் தானே? பிஹைண்ட். பரமன் சாங் இன் தயர் choir ஹாப்பிலி. ஹாப்பிலி அப்படிங்கிறது மேனர். வி நெவர் கம் லேட் டு த ஆஃபீஸ். நெவர். நெவர் அப்படிங்கிறது எதில் வரும்? ஃப்ரீக்வன்சி. The stray elephant was set free in the forest yesterday. Yesterday அப்படிங்கிறது டைம். பார்த்துக்கோங்க. அருண் அண்ட் விமலா யூஸ்வலி கம்ப்ளீட் தேர் ஹோம்ஒர்க் ஆன் டைம். யூஸ்வலி அப்படிங்கிறது என்னது? ஃப்ரீக்வன்சி. ராகவ் லுக் அட் ஹிஸ் சிஸ்டர் அஃபெக்ஷனேட்லி. அஃபெக்ஷனேட்லி அப்படிங்கிறது மேனர். ஸோ அந்த வேர்டு அப்படி பார்த்துக்கோங்க. ஐ ப்ரெஃபர் டு லீவ் இயர்லி. இயர்லி அப்படிங்கிறது என்னது? இந்த இடத்துல டைம் தான். நெக்ஸ்ட்டு, இந்த சென்டென்ஸை நீங்கள் ஆர்டர் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒன், தேர் வாஸ் somebody standing nearby. There was somebody standing nearby. Next, Anand came to school early. Murali speaks softly. They have decorated the house beautifully. We always
ஸ்பீக் இங்கிலீஷ் டியூரிங் இங்கிலீஷ் கிளாஸஸ். நெக்ஸ்ட்டு இதில் அட்வர்ப் எது அட்ஜெக்டிவ் எது அப்படிங்கிறத நீங்கள் ஐடென்டிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ கைண்ட்லி, இப்போது இதில் ஒரு சின்ன க்ளூ என்னென்னா, மேக்ஸிமம் எல்ஒயில் முடிகிறது எல்லாமே இதில் தான் வரும், அட்வர்பில் தான் வரும். சரியா? இது அதாவது ஆப்ஷனில் வந்து உங்களுக்கு டக்குன்னு இது அட்வர்பா அட்ஜெக்டிவான்னு குழப்பும்போது இந்த க்ளூ உங்களுக்கு இதாகும். ஃபஸ்ட்டு அட்வர்ப் கைண்ட்லி. கைண்ட்லி எல்ஒய். சாஃப்ட், ஸ்வீட். அடுத்து எவ்ரிவேர். எவ்ரிவேர் எதில் வரும் உங்களுக்கு? டைமில் வரும். சாரி, டைம் இல்லை, ஃப்ரீக்வன்சி. கான்ஸ்டன்ட்லி, பிரைட்டு, அப்புறம் ஃபியூ, ஹியூஜ். இந்த சைடு தென்னு, லவுட்லி எல்ஒய். என்னஃப்மா?